ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காவை சீரகம் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3 தக்காளியை அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா போட்டுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா தக்காளி நம்ம அரைச்சி அதில் ஊற்றி நல்லா வதக்கிட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது பண்ணதில் வெங்காயம் கடலைப்பருப்பில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா போட்டு போண்டா மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் அதில் ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம பாருங்க, இந்த கொஞ்சம் ஒரு பாதி கலர் திரும்பினதும் எடுத்துருங்க. அப்போலாம் எடுத்து வச்சுன்னு குழம்பு கொச்சதில் போட்டு கொத்தமல்லி தழை தூவி